ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாகினி சீசன் 7 எபிசோட் நம்பர் 1 பார்க்கலாமா? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறன்னா எல்லா சாமியையும் ஒன்று கூட்டுறாரு. யார் எங்களையெல்லாம் கூப்பிட்டது அப்படின்ட்டு கேட்டால் அவர் ப்ரொஃபஸர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2021 நம்ம இருக்கோம். 2025 கும்பமேளாவில் பெரிய ஒரு ஆபத்து நடக்க போகுது. அது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது யார் உங்களுக்கு சொன்னால், எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் ரிசர்ச் பண்ணேன், அதில் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் ஒரு நாடி ஜோசியர்கிட்ட போய் பார்த்தேன். அவரும் இது ஏற்கனவே இதில் எழுதியிருக்கு. இதை காப்பாற்றக்கூடியவ உதவோ கண்டிப்பாக வருவா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதனால தான் உங்களையெல்லாம் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. உலகத்தை அழிக்கக்கூடியவன் இறங்கிட்டானோ நம்மளுக்கு, நம்ம இதுக்கு மேலே எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாற்றணும். அதுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் நம்ம யார் அது காப்பாற்றக்கூடியவங்களோ அவங்கள நம்மள்ட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு நாடி ஜோசியர் என்ன சொன்னாருன்னா, இந்த மலை உச்சியில் முடிவு இருக்குல்ல, அந்த முடிவில் ஒரு வீடு இருக்கும், அங்கே தான் அவள் இருப்பா, கண்டிப்பாக அவள் இருப்பா, நீ போய் பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துக்கு போவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே நான் போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்புறாரு. உலகத்தை அழிக்கக்கூடியவன் 4 பேர் என்ன பண்ணியிருக்கானோ இறங்கியிருக்கானோல, அவனு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன வேலை பார்த்து விட்டானோ தெரியுமா? அவனும் என்ன பண்ணுறானுன்னா, ஒரு வீட்டு உள்ளக்க போயிட்டு எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி தாங்கன்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் கும்பமேளாக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னது, நாங்களும் அங்கே தான் போகிறோம், வாங்க வீட்டு உள்ளாக்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உள்ளாக்க போன உடனே அவங்க 2 பேரையுமே அந்த இடத்துலையே சாவடிச்சிடுறாங்க. இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துக்கு கரெக்டாக கிளம்புறாரு. இவர் ரிசர்ச் பண்ண எல்லா விஷயத்தையுமே இவங்க பையன்கிட்ட போய் கையில் கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்கோ, இது யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, இந்த உலகத்தை 2025 அழிக்க வருவானோ, இதை காப்பாற்றக்கூடிய ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட தான் நீ பத்திரமா இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவர் காரில் மலையடி உச்சிக்கு கிளம்பி போயிட்டுருக்கும் போது அந்த வீட்டையும் பார்த்துறாரு. அந்த வீட்டு உள்ளக்க போயிட்டு கதவு தட்டுறாரு. சார் வந்திருக்கேன், கதவை திறங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கே ஆனந்தான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் இங்கே காப்பாற்ற போகுது இந்த உலகத்தை அப்படின்லாம் சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, யாரோ இவர் என்னமோ புலம்புறாரு, என்னமோ வளர்றாரு, கதவை சாத்துங்க நீங்கள் ஃபஸ்ட்டு, ஏற்கனவே எங்கேயோ கொலை நடந்திருக்குன்னு வேறு நியூஸ் பார்த்துட்ருக்கோம், இதில் இவர் வேறு கதவை சாத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளக்கு வந்துடுறாங்க. உள்ளக்கு வந்தோடனே இவர் பேசி அந்த காதலை வாங்கிடுறாங்க. அந்த 4 பேரும் கரெக்டாக இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது காதலை வாங்கிடுறாங்க. இந்த விஷயத்தை காதலை வாங்கினவன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரொஃபஸரை கொதவலை நைச்சி சாவடிச்சிடுறாங்க. என்ன விஷயத்தையும் அவர் கேட்டுக்கிறாரு. என்னன்னா இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, யார்டா நீ யார் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறா அப்படின்லாம் கேட்டுட்டு அவனை சாவடிச்சிடுறாங்க. ஆனால் அவர் எந்த விஷயத்தையும் டீட்டெயிலாக அவர்கிட்ட ஒப்படைக்கலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் அது ஒரு பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை, பூதம் கிடையாது, அது ஒரு எந்த இதுவும் கிடையாது, ஆனால் அவள் கண்டிப்பாக இந்த உலகத்தை காப்பாற்றுவா அப்படிங்கிறத மட்டும் விஷயத்த சொல்லிவிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன கொஞ்ச நேரத்தில் அதே வீட்டுக்கு வேற ஒரு ஆள் நிற்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா பெண் நாகினி. இவங்க 3 ஜென்மம் எடுத்திருக்காங்க. உள்ள பிறந்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற போகிறா, இவளை அந்த விஷ்ணு கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பாரு, ஏன்னா இது எல்லாமே அவங்களுடைய நாட்டம் தான், அதனால கண்டிப்பாக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேரும் அந்த பொண்ணுக்கு சூட்டுறாங்க. அந்த பேர் என்னன்னா ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் இந்த பொண்ணு நம்மளே வளர்த்துப்போங்க, நமக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கூட இவளே வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வளர்க்குறாங்க. இவளை தேடி அதிக ஆபத்து வரும்னு வேற சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இவளை நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது 12 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா ஆனந்தா எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்க எப்போதுமே ஷாப்பிங் பண்ணலன்னா அவளுக்கு தூக்கமே வராதான், அதனால அவள் கடத்தூர் போயிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த கடத்தூரில் இவங்க செம்ம அழகாக சூப்பராக புடவை உடுத்திட்டு அங்கேருந்து நடந்து போக, அங்கே உள்ள எல்லாரும் அவளையே பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு கடத்தூரில் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பாம்பை மகுனி ஊதி அவங்க ஆட வச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு அங்கே கிராஸ் பண்ணும்போது அந்த பாம்பு என்ன ஆகுதுன்னா பின்னாடியே போகிறத பார்த்து அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த பாம்பை கையால் பிடிச்சு அந்த பாம்பை விஷ்ணு கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அதை எல்லாரும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு நவர்றாங்க. இப்போ ஆனந்தாவோட தங்கச்சியை கட்டுறாங்க. அதாவது யாருன்னா அவங்க இப்போ எடுத்து வளர்த்தாங்கல்ல அவங்களுடைய பிள்ளைய.
அவங்களோட பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மறதி கேஸ் அதனால அவங்க கழுத்துலேயே ஒரு டைரி தொங்கிக்கிட்டே இருக்கும். என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மறதி. அவங்களுடைய பேர் பூர்வி. இவங்க ஜாப் இல்லாமல் இருக்காங்க. அதனால அவங்க அக்கா கிட்ட நியூஸ் சேனலில் நீ ஒர்க் பண்ணுறீல அக்கா, என்னையும் ப்ரிஃபர் பண்ண அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அக்காவும் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நியூஸ் சேனல் தான் முதல் இடத்துல இருக்கிற வசி அவங்களுடைய மேனேஜர் எல்லாருக்கும் பார்ட்டி அறிவிச்சிருக்காங்க. அதனால இவங்களுடைய அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா கையை பிடிச்சி இழுத்து ரொம்ப கட்டி பிடிக்கிறான். உடனே இவங்க விட்றா விட்றா விட்றான்னு கத்துறாங்க. யாருன்னா ஆனந்தி. அவங்க கத்தும் போது அப்புறமேல என்ன பண்ணுறாங்கன்னா சரி சரி விடு, யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சுறாங்க. யாருடான்னு பார்த்தா அந்த மேனேஜரோட தம்பியே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. மேனேஜரோட தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே போய் அவங்க அண்ணன்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தேனே, ஒரு ஆளுக்கு நீ வேலை கொடுக்கணுங்கிறத, நீ அவங்களுக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இவங்கள ப்ரிஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆனந்தி இப்போ வேலை கிடச்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிட்ட சொல்கிறாங்க. எப்படி அக்கா நீ வேலை வாங்கின அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்னை பார்த்தா வேணான்னு சொல்லுவாங்களா, என்கிட்ட நோன்லாம் கிடையவே கிடையாது, எல்லாம் எஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே மேனேஜரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக மை மறந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களே இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. உடனே அந்த விஷயத்த சொல்கிறதுக்காண்டி டைரியை ஓப்பன் பண்ணி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே மேனேஜர் நான் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. 2 பேரும் நல்லபடியாக பார்ட்டியை முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு வரத்துக்கு வந்துட்டுருக்காங்க. வந்த வழியிலேயே யாரோ ஒரு ஆள் குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கிட்ட தகராறு பண்ணுறாங்க. தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களை எப்போதும் வாட்ச் பண்ணுறதுக்கு 2 நாகினியும் இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இது மாதிரி ஒரு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நாகினி என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இறங்கி அவங்கள காப்பாற்றுறாங்க. காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் இவங்க அக்காவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மண்டையில் தலையில் அடிபட்டு கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நாகினி பூவி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்காப்புல ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது, அந்த கோயில் உள்ளாக்க இவங்க என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகி கரெக்டாக கால் வைக்க போகிறாங்க. அந்த டைமில் இவங்க அக்கா முழிச்சு எங்கே டைம் ஆகிடுச்சு, எங்கே போயிட்டுருக்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் எப்படி இங்கே வந்தேனே எனக்கே தெரியலை, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி வா, டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் கேட்குறாங்க அவங்க அம்மா அப்பாலாம், என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவங்க 2 பேரும் போய் படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு கரெக்டான நல்ல பௌர்ணமி அன்னைக்கு எல்லா பாம்பும் அவங்களுடைய தோலை எடுத்து கழட்டிடுமா. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா பௌர்ணமிங்கிற வாசி அன்னைக்கு கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு ஒரு காலை உள்ளாக்க வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு பாம்பாக மாறுற சக்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. அன்னைக்கு நைட் அவங்களுக்கு பௌர்ணமிங்கிற வாசி ரொம்ப ஒரு மாதிரியாக செய்து, அது யாருன்னு பார்த்தா புவிக்கு. எப்பட்றா புவிக்கு இவங்களுக்கு இப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஆபத்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 2 பேருக்கும் பேரை மட்டும் மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ ரியல் ஆனந்தா யாருன்னா புவி தான். இப்போ நைட்லாம் ஒரு மாதிரி ஆகுது, பாம்போட தோல் வெளியில் வருது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுதுன்ட்டு உடனே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஐஸ் டியூப்லாம் எடுத்து அவங்க மேலே தேய்ச்சிக்கிறாங்க. அவங்க அக்கா பார்த்துட்டு கீழே விழுந்து அடிப்பட்டதில் அவளுக்கு ரொம்ப எரியுது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் இதுமாரி சொல்கிறாங்க. அப்போ தான் விஷயத்த ஆனந்தி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ பாம்புக்கும் இது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால எனக்கு என்னமோ செய்யுது, நான் ஒரு பாம்பு தோற்றத்துக்கு இருக்கிற மாதிரி வரேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க அக்காட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அதை அவங்க அம்மாவும் அப்பாவும் காதில் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமே. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்மளோட தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க.